வணக்கம். நான் உங்கள் வாண்டரிங் மாங் சத்யா. இந்த ஈரான் அமெரிக்கா போர் எப்போ முடிவுக்கு வரும்? உலக அளவுல பல்வேறு அரசியல் மாற்றங்களையும் பல்வேறு வர்த்தக ரீதியிலான சிக்கல்களையும் இந்த போர் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த போர் எப்போ ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நிலையில ஈரானுடைய பிரசிடென்ட் அவங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு தெளிவா சொல்ற அளவுக்கு ஒரு ட்வீட் ஒன்று நேற்று போட்டிருந்தார். Talking to leaders of Pakistan and Russia, I reaffirmed Iran's commitment to peace in the region. The only way to end this war, ignited by Zionist regime and United States, is recognizing Iran's legitimate rights, payment of reparations, and firm international guarantees against future aggressions. இந்த ட்வீட் அப்படியே நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்கள்ட்ட இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமா நான் பேசிட்டு இருக்கும் போது ஈரான் அமைதிக்கான இந்த திட்டங்கள் முடிவுக்கு வரும்பொழுது ஈரான் எங்களுடைய முடிவுல நாங்க உறுதியா இருப்போம், அதை நாங்க மீற மாட்டோம், இந்த உடன்படிக்கைகளை மீற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த போர் உடனடியா முடிவுக்கு வரணும்னா ஒரு 3 விஷயங்கள் நான் வலியுறுத்தி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுல என்னன்னா, முதல் விஷயம் ஈரானின் நியாயமான உரிமைகள் மற்றும் இறையாண்மை மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது போரால் ஈரானுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை இந்த போரை யாரு உருவாக்குனாங்களோ அவங்க இந்த நஷ்டங்களை அவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது விஷயம், எதிர்காலத்துல ஈரான் மீது எந்த தாக்குதலும் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வதேச உத்தரவாதம் வேணும் அப்படின்னு நான் வலியுறுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ட்வீட்ல பார்த்தோம்னா ஜியானிஸ்ட் ரெஜிம் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்றது இஸ்ரேலை தான் சொல்றாரு. ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பல வருடங்களாக பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா கூட கூட்டு சேர்ந்துட்டு ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒரு தெளிவா இந்த ட்வீட் மூலமா 3 நிபந்தனைகள் மூலமா ஈரான் உலகத்துக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்ண வராங்க அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒன்னா தெளிவா பார்ப்போம். அதுல முதல் விஷயம் என்ன பதிவு பண்ணிருக்காங்கன்னா, ஈரானின் நிலையான உரிமைகள் மற்றும் இறையாண்மை மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதுல பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு நாடா இருந்தாலும் அவங்களுடைய அரசியல், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை அவங்களே தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் சுயாட்சி அப்படின்னு சொல்றோம். ஆனா பல்வேறு நாடுகள் அடுத்த நாடுகள் மேல ஒரு அரசியல் திணிப்பு, அழுத்தம், பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் கொடுக்கும்போது அது ஒரு மக்கள் மத்தியில ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவங்கள ஒரு இயல்பு வாழ்க்கை பாதிக்கிற அளவுக்கு போயிடுது. இதை ஒரு ஈரான் மேல தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறதால அந்த மக்கள் அவங்க மேல இது ஒரு பெரிய அநீதி சுமத்தப்படுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை தான் இப்போ ஈரான் தெளிவா பதிவு பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எங்க மேல நடக்கக்கூடாது, இப்ப இருக்கிற அந்த பொருளாதார தடைகள் நீக்கப்படணும், எங்களுடைய பாதுகாப்பு, வாழ்வாதார உரிமைகள் எல்லாமே நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்ப தெளிவா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த போர் முடிவுக்கு வரும் பட்சத்தில் வேற எந்த நாடுமே வெளிநாடு எங்களுடைய உள்நாட்டு விஷயங்களை தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்ப கேட்கிறாங்க. ரெண்டாவதா அவங்க கேட்கறது வார் ரிப்பேரேஷன்ஸ். அப்படின்னா என்னன்னா, இந்த போருக்கான நஷ்டீடு, அதாவது இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரான் மேல நடத்தின அந்த போர்ல அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம், அதாவது பொருளாதார நஷ்டமா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க இத்தனை வருஷமா அவங்க கட்டமைச்சு வச்சிருந்த அந்த கட்டமைப்பு மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஏற்பட்ட நஷ்டமா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் அமெரிக்கா நஷ்டீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் ஈரான் அதிபர் பதிவு பண்றாரு. இதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஈரான் பொறுத்த வரைக்கும் இது அவங்க ஒரு போரா பார்க்கல, இது எங்களுடைய வாழ்வாதாரம், அடிப்படை உரிமைக்கான ஒரு போராட்டமா அவங்க அறிவிச்சு இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்களுடைய உரிமைகள் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்துது அப்படிங்கிற பட்சத்துல அதை நாங்க எதிர்த்து நாங்க போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஈரான் இன்னைக்கு வரைக்கும் அதை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது அமெரிக்கா இதை எப்படி பார்க்கும் அப்படின்னா, இந்த வார் ரிப்பேரேஷன்ஸ், இந்த நஷ்டீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமெரிக்கா ஒத்துக்குச்சு அப்படின்னா இது என்ன ஆகும்னா, இவங்களுடைய போராட்டத்தை அமெரிக்கா அங்கீகரிச்ச மாதிரி ஆயிடும். சும்மா இருந்த ஈரானை சொரிஞ்சு விட்டு நாங்க தான் சண்டைக்கு இழுத்தோம், அதனால நாங்க உங்களுக்கு நஷ்டீடு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். இந்த வார் ரிப்பேரேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு புதுசா இவங்க ஈரான் கேட்கிற விஷயங்கள் இல்ல. முதலாம் உலக போர், 2ஆம் உலக போர் முடிவுலாம் இந்த கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒரு நாடை தாக்க போய் எதிர்பாராத விதமா இன்னொரு நாட்டுக்கு சேதம் ஏற்படும் அப்படின்னா அதுக்கான நஷ்டீடுகளுமே அவங்க கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி இப்ப 90-91 கல்ஃப் வார் நடந்துச்சு. அது ஈராக் மேல தொடுக்கப்பட்ட வார். அப்போ ஈராக்குக்கும் குவைத்துக்கும் நடுவுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. சோ அதுதான் இப்போ ஈரானுமே கேட்கிறாங்க, எங்களுக்கு அந்த உரிய நஷ்டீடு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி.
ஒருவேளை இந்த விஷயங்களுக்கு, இந்த ரிப்பேரேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா மக்கள் மத்தியில, அதாவது அமெரிக்க மக்கள் மத்தியில அவருக்கான விமர்சனங்கள் பெருசா வரும். ஏன்னா அமெரிக்க மக்கள் ஒரு பக்கம் வந்து போருக்கான ஆதரவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அமைதி நடவடிக்கைக்கான ஆதரவு நிலையில தான் இருக்காங்க. அது எந்த தலைவர்கள் வந்தாலுமே அவங்க வந்து சும்மாவே கல்ஃப்ல போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அமெரிக்க பொருளாதாரம் அப்பப்போ பாதிக்கப்படுது அப்படிங்கிற மனநிலையில தான் மக்களுமே இருந்துட்டு இருக்காங்க. இதை திரும்ப வந்து ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாரு, அந்த நஷ்டத்தெல்லாம் நான் பே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாலுமே அது மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும். மூணாவது அவங்களுடைய நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிற்காலத்துல வந்து ஈரான் மீது எந்த விதமான தாக்குதலும் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வதேச உத்தரவாதம் கேட்கிறாங்க. இது சர்வதேச உத்தரவாதம் அப்படின்னா இது ஒரு ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் இல்ல. இது வந்து உலக நாடுகள் வந்து சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க மிக தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்கு இன்னொரு நாட்டுடைய பிரச்சனைகளை மூக்கு நுழைக்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க அவங்க. அதுவும் குறிப்பா வந்து இந்த கல்ஃப்னு சொல்றோம் இல்லையா, அந்த மிடில் ஈஸ்ட், அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்க அந்த எண்ணெய் வளம் மேல அமெரிக்கால எந்த தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தாலுமே, அங்க ரெண்டு கட்சியில எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் இந்த எண்ணெய் வளம் தான். அதுல வந்து இப்ப கல்ஃப்ல இருக்கிற கண்ட்ரிஸ் மேல இவங்க எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்னா, ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்கா வந்து அதிகாரத்தால பணிய வச்சு அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாத ஒரு சில நாடுகள் கிட்ட வந்து அவங்க நேசக்கரம் நீட்டி ஒரு அமைதியான ஒரு போக்க கடைபிடிச்சு அவங்களுடைய நட்பு வட்டத்துல வச்சிருக்காங்க. ஆனா ஈரான் பொறுத்த வரைக்கும் பார்த்தோமா, கிட்டத்தட்ட 40-45 வருஷம் வந்து அமெரிக்காவுக்கு கட்டுப்படாத ஒரு சக்தியாவே வந்து ஈரான் இருந்துட்டு இருக்காங்க. அது வந்து அமெரிக்க தலைவர்களுக்கு ஒரு பெரும் உறுத்தலாவே இருந்துட்டு இருக்கு. அந்த மத்திய கிழக்கு நாடுல பார்த்தோம் அப்படின்னா ஈரான் வந்து கச்சா எண்ணெய் ப்ரொடக்ஷன்ல வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாங்க. ஏன்னா நேற்றே நம்ம அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். எப்படின்னா அந்த 35 கிலோமீட்டர் கடல் பகுதியை வந்து ஒரு பக்கம் வந்து ஈரான் மட்டுமே வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க, மீதி பக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாடுகள் வந்து அதை பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எண்ணெய் வளம் மீது வந்து அமெரிக்க தலைவர்களுக்கு எப்பவுமே ஒரு கண் இருந்துட்டே தான் இருக்கு. யார் வந்தாலுமே வந்து ஈரான் வந்து எப்படியே கைப்பற்றணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்துக்காக தான் இப்போ ஈரான் அதிபரோட இந்த ட்வீட்ல ஒரு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறது, எங்களுக்கு வந்து ஒரு சர்வதேச உத்தரவாதம் வேணும். நாளைக்கு வந்து எந்த நாடுமே வந்து எங்களை அட்டாக் பண்ணாது, அமெரிக்கா மட்டும் இல்ல, இது நாளைக்கு எந்த நாடாக இருக்கலாம், ஆனா அது எந்த நாடுமே எங்களை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வதேச உத்தரவாதம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க மிக தெளிவா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஈரான் சொல்ற இந்த 3 நிபந்தனைகளும் சமநிலை மற்றும் ஒரு நீடித்த அமைதிக்கான முக்கிய அம்சமாக தான் நம்ம இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிலைப்பாட்டை வந்து மிக தெளிவா பதிவு பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, ஈரான்ல வந்து சூழ்நிலை வந்து மிக மோசமா போயிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. அங்க வந்து மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, பணவீக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கு, வேலைவாய்ப்பின்மை அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே வந்து அமெரிக்க நேச நாடுகளால ஈரான் மேல போடப்பட்டிருக்கிற பொருளாதார தடையில வந்து அவங்களுடைய பொருளாதாரம் தள்ளாடிட்டு தான் இருக்கு. அது இன்னும் வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கிறத நம்ம கண்கூட பாக்குறோம். இதெல்லாம் சரியாகணும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். இது வந்து ஒரு ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் இல்ல, இந்த விஷயத்தால பல்வேறு உலக நாடுகளும் பாதிக்கப்படுறதா நம்ம பாக்குறோம். இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கான சூழல் ஏற்படணும். அதாவது வெறும் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தை நம்ம போறோம் அப்படிங்கிறது கிடையாது. சர்வதேச சட்டங்கள் ஒரு விஷயங்களை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க, அதையும் நம்ம சம்பந்தப்பட்டிருக்க நாடுகள் மதிக்க கத்துக்கணும். இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயங்கள், இந்த போர் வந்து ஈரானுடைய பொருளாதாரத்தை மட்டும் இல்ல, பல்வேறு உலக நாடுகளுடைய அடிப்படை விஷயங்களே பாதிக்கப்படுற அளவுக்கு இது கொண்டு போயிட்டு இருக்கு. நேற்று நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கால பெட்ரோல் தட்டுப்பாடு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த விஷயங்கள் மூலயமா பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கு. உலக அரசியல்ல, வர்த்தக ரீதியாகவும் சரி, பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் ஏற்படுது. சோ இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இருதரப்பும் உட்கார்ந்து ஒரு சர்வதேச சூழல்ல உட்கார்ந்து அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கணும். இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையை முடிச்சாலுமே அடுத்தது சர்வதேச சட்டங்கள் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு, அதையும் மதிச்சு நடந்துக்கணும். ஏன்னா எந்த நாடா இருந்தாலும் அவங்களுடைய உரிமைகள் காக்கப்படணும், அங்க அமைதி நிலைநாட்டப்படணும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே நம்ம விரும்புறோம். இது வரும் காலங்களில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த போர் தொடங்கி 13 நாள் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வரப்போற அந்த 30 நாட்கள்ல நடக்க போற சம்பவங்கள், விஷயங்கள் தான் வந்து அடுத்தது உலக அரசியலை தீர்மானிக்க போற ஒரு முக்கிய அம்சமா இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத நாம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த நிகழ்வுகள் பற்றியும் நம்ம வீடியோ பற்றியும் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து தாராளமா நீங்க கீழே பதிவு பண்ணலாம். இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகள் பத்தி அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய வாண்டரிங் மாங்க் சத்யா சேனலை
ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.